நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து முட்டாய், அதாவது முட்டாய் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் உள்ள ஒரு மிட்டாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 80's 90's கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டானது. இதில் வந்து மேலே ஒரு பொம்மை வச்சுட்டு அதில் கையில் ஒரு சிங்கி மட் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு அப்படியே அது நல்ல சவுண்டு வர அடிக்குது. இதே போல் முன்னாடி 80's 90's கிட்ஸில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உட்டன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாரு. அது கரகரான்னு சவுண்டு கேட்கும். அதை கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே எந்த பிள்ளையும் இருக்காது, எல்லாமே ஓடி வந்துடும். அப்போல்லாம் நிறைய சாக்லேட்ஸு, டிவி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தெருவில் போகிறது எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இந்த முட்டாய் கலர் அப்படின்னு சொல்கிறதே இந்த முட்டாயை வச்சு தான் அந்த கலரே வந்தது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கலரில் தான் இருக்கும், அதுவும் நல்ல டார்க் பிங்க்கில் இருக்கும். அதை வச்சு தான் இந்த முட்டாய் கலர் அப்படிங்கிறதே வந்துச்சு. இதை வச்சுட்டு அவர் நிறைய முன்னாடி வந்து ஃபஸ்ட்லலாம் ஒரு வாட்சி, மோதிரம், கம்மல், செயின், பிரேஸ்லெட் இந்த மாதிரி பண்ணுவாங்க. கொடுக்குற காசுக்கு தக்கன இருக்கும். அப்போல்லாம் 10 பைசா, 25 பைசா, 50 பைசாவுக்கு இருக்கும். அதுக்கு லெவலுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து 30 ருபீஸ் 50 ருபீஸ்க்கு இருந்தது. பம்பாய் மிட்டாய் அப்படின்னு போட்டிருந்தது. ஓரளவு ஜவ்வு மிட்டாய் தான் இது. இது வந்து சீனி வச்சு பண்ணக்கூடிய ஜவ்வு மிட்டாயில் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வெல்லத்தில் பண்ணுனா அதில் கலர் மிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து திருவிழா கடைகளில் வரும். இப்போ இந்த ஆள் வந்து என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். பேட்ஸ் பண்ணுறா, அதாவது குருவி, பூவில் வந்து 2 டைப்பு, ஒரு ஹார்ட் ஷேப், இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. வாங்க இவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இது வந்து குருவி நல்லா அழகாக ஒரு குச்சியில் மாட்டி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கையில் கொடுக்குறாரு. முன்னாடிலாம் வாட்செலாம் நாங்கள் கையில் தான் வாங்குவோம். ஆனால் குச்சியில் வச்சு நீட்டாக அழகாக அப்படி டிரான்ஸ்பரன்ட் ஷீட் போட்டு பேக் பண்ணியும் கொடுக்குறாரு. அதுபோல் என்ன டிசைன் வேணும்னு கேட்டுட்டு அதை வந்து அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளவர் பண்ணுறாரு. இப்போ 30 ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் சின்ன ஃப்ளவராக இருக்குது. 50 ருபீஸ்க்கு வாங்கினோம், 50 ரூபாய்க்கு வாங்கினோன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருக்குது. அப்படி சூப்பராக இருக்குது. இது வந்து 80's 90's கிட்ஸோட ஃபேவரேட்டு. இது வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் பண்ணுறாரு. ஃப்ளவர்லேயும் சிங்கிள் லேயர், டபுள் லேயர் பண்ணார். சிங்கிள் லேயர் வந்து 30 ருபீஸ்க்கும், டபுள் லேயர் 50 ருபீஸ்க்கும் கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஓரளவு கொஞ்சம் சின்ன பிள்ளைக்கு போன மாதிரி, சின்ன பிள்ளையான ஒரு மலரும் ஞாபகங்கள் அந்த மாதிரி இருந்தது. திருவிழா கடைகளில் தான் கடைசியாக இதெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது. மற்ற மாதிரி ஊர்களுக்குள்ளே இது வந்து வர்றதே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள். இது வந்து டபுள் லேயர் ஃப்ளவர். நல்லா அழகாக நீட்டாக குச்சியில் மாட்டி அதை சாப்பிட்றதுக்கு ஒரு லாலிபாப் மாதிரி ஆக்கிட்டு இதை கொடுத்து விடுறாங்க. ஓ, ஃப்ளவர் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணுறாரு. அந்த ஹார்ட் ஷேப்புக்கும் அழகாக ஹார்ட் ஷேப் எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு ஃபிட் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதை நல்லா ஸ்டிக் வந்து அந்த முட்டாயிலிருந்து வராத மாதிரி நல்லா இன்னொரு லேயர் முட்டாயை கொடுத்து அதை வந்து ஃபிட் பண்ணிடுறாரு. நல்லா அம்புலாம் கொடுத்து இது வந்து நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஒவ்வொருத்தட்டையும் கேட்டுட்டு அவங்கவுங்க காசுக்கு தக்கன சின்னதாகவோ பெருசாகவோ போட்டு கொடுக்குறாரு. நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு மலரும் ஞாபகங்கள் அதிகமாக வந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தாலோ, 80's 90's கிட்ஸாக இருந்தாலோ, வாட்சி, கம்மல், மோதிரம், பிரேஸ்லெட், செயின் இந்த மாதிரி பண்ணி போட்டிருந்தாலோ, உங்களுக்கு இந்த மலரும் ஞாபகங்கள் இருந்தால் இதில் கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.